2 சிட்டுக்குருவிகள். ஒரு பெரிய மரத்தின் உச்சியில் 2 சிட்டுக்குருவிகள் வசித்து வந்தன. அவர்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு குருவியின் பெயர் மோனா, மற்றொன்றின் பெயர் குணா. மோனா குருவி ஒரு நல்ல சுபாவம் கொண்ட கனிவான குருவி. அது தனக்கு கிடைத்த உணவு எதுவாக இருந்தாலும் தன் நண்பன் குணா குருவியுடன் பகிர்ந்து கொள்ளும். ஆனால் குணா குருவியோ கொஞ்சம் சுயநலம் கொண்டது. அது மோனா குருவி தரும் உணவை சாப்பிடும். ஆனால் தான் எதையாவது தேடினால் அதை மோனா குருவிக்கு கொடுக்காமல் தன்னிடமே மறைத்து வைத்து கொள்ளும். ஒரு நாள் வானம் இருண்டது. பலத்த மழை பெய்தது. மழை நிற்கவே இல்லை. பல நாட்களுக்கு தொடர்ந்து மழை பெய்ததால் மோனா குருவியாலும் குணா குருவியாலும் வெளியே சென்று உணவு தேட முடியவில்லை. அவர்களுக்கு பசி அதிகமாகியது. மோனா குருவி தன் கூட்டில் தேடி பார்த்தது. அது ஏற்கனவே தான் சேமித்து வைத்திருந்த தானியங்கள் அனைத்தையும் குணா குருவியுடன் பகிர்ந்து சாப்பிட்டு முடித்திருந்தது. இப்போது அதன் கூட்டில் எதுவுமே இல்லை. பசி தாங்க முடியாமல் மோனா குருவி குணா குருவியின் கூட்டை பார்த்தது. நண்பா, எனக்கு மிகவும் பசிக்கிறது. உன்னிடம் கொஞ்சம் தானியங்கள் இருந்தால் என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று கேட்டது. குணா குருவியோ மழைக்காலத்திற்காக நிறைய தானியங்களை மறைத்து வைத்திருந்தது. ஆனால் தன் நண்பனிடம் கொடுக்க அதற்கு மனமில்லை. எனக்கு இப்போது நிறைய பசிக்கிறது மோனா. நான் எதையும் சேமித்து வைக்கவில்லை. என்னிடம் எதுவுமே இல்லை. நீ வேறு எங்கேயாவது தேடிப்பார் என்று பொய் சொல்லிவிட்டு மறைத்து வைத்திருந்த தானியங்களை மெதுவாக தானே சாப்பிடத் தொடங்கியது. மோனா குருவி மிகவும் வருத்தப்பட்டது. தன் நண்பன் உண்மையை மறைத்து விட்டான் என்பதை அது புரிந்து கொண்டது. தன் நண்பனின் கஷ்டம் தீரட்டும் என்று நினைத்து வருத்தத்துடன் அங்கிருந்து சென்றது. மழை ஒரு வார காலத்திற்கு கொட்டியது. ஒரு நாள் திடீரென குணா குருவிக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. அது எழுந்திருக்கவோ வெளியே சென்று இரை தேடவோ முடியவில்லை. பசி மற்றும் நோயால் குணா குருவி கஷ்டப்பட்ட போது மோனா குருவி அதன் மேல் பரிதாபம் ஏற்பட்டது. குருவி தன்னுடன் உணவை பகிர்ந்து கொள்ள மறுத்தாலும் மோனா குருவி அதை பற்றி சிந்திக்கவில்லை. மழை சற்று ஓய்ந்ததும் மோனா குருவி வேகமாக கீழே பறந்து சென்று தன் நண்பனுக்காக புழுக்களையும் தானியங்களையும் தேடி வந்தது. மோனா குருவி குணா குருவிக்கு உணவை ஊட்டியது. அதற்கு துணையாக பக்கத்திலேயே இருந்தது. மேலும் அதற்கு மருந்தை தேடி எடுத்து வந்து கொடுத்தது. மோனா குருவின் கனிவான உதவிகளை பார்த்து குணா குருவிக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. மோனா குருவியின் பாசம் தன் சுயநலத்தையும் நன்றி மறந்த செயலையும் விட மேலானது என்பதை அது உணர்ந்தது. குணா குருவி குணமடைந்ததும் மோனா குருவியிடம் சென்று தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டது. நண்பா, நான் மிகவும் சுயநலமாக நடந்து கொண்டேன். ஆனால் நீயோ என் மீது பாசம் வைத்து உதவினாய். இனிமேல் நான் உன்னிடம் எதையும் மறைக்க மாட்டேன் என்று கூறியது. அந்த நாள் முதல் 2 சிட்டுக்குருவிகளும் ஒற்றுமையாக அனைத்தையும் பகிர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. கதையின் நீதி: உண்மையான நட்பு என்பது எதிர்பார்ப்பு அல்ல, மாறாக பகிர்ந்து கொள்வதே. சுயநலமாக இருப்பவர்களுக்கு கஷ்டம் வரும்போது யாரும் உதவ மாட்டார்கள். ஆனால் பிறருக்கு உதவ வேண்டும் என்று நல்ல மனம் கொண்டவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.